இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts. சிறுவயதில் வீட்டின் சுவர், பீரோ கண்ணாடி, கதவு, ஜன்னல் என ஒவ்வொன்றிலும் எதிர்காலத்தில் நாம் என்னவாகப் போகிறோம் என்பதை எழுதி வைத்து அதனை அடிக்கடி பார்த்து நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொண்டது அனைவருக்கும் நினைவிருக்கலாம். அப்படியாக முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஐ எம் வேர்ல்டு சாம்பியன் என எழுதி வைத்து தன்னைத்தானே தினம் தினம் செதுக்கி ஊக்கப்படுத்தியதோடு அதனை நிஜமாக்கி சாதனை படைத்திருக்கிறார் சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த வீராங்கனை காசிமா. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்ற 6வது கேரம்போர்டு உலகக்கோப்பை தொடரில் தனிநபர் பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு பிரிவு என 3 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்ற காசிமா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெருமை தேடி தந்திருக்கிறார். அதிலும் தனிநபர் பிரிவில் இறுதிப் போட்டியில் சக இந்தியரான 12 முறை தேசிய சாம்பியன் மற்றும் 3 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்று ராஷ்மி குமாரியை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றிருக்கிறார் காசிமா. 18 கண்ட்ரி விளையாடிருந்தாங்க சார். 18 கண்ட்ரிலும் ஒரு 4 பிளேயர் வருவாங்க மெயின் டீம். அந்த 4 பிளேயர்கிட்டையும் ஒரு வாட்டி லீக் விளையாடணும், நம்ம தனியாக இண்டிவிஜுவல் விளையாடணும், டீம் சாம்பியன்ஷிப் விளையாடணும். ஒரு வாட்டி வின் பண்ணும்போது நம்ம ஒரு இது கூட தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் சென்னைக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் விளையாடிருக்கோம். என்ன மாதிரி எல்லா பசங்களும் வரணும் சார், வேர்ல்டு சாம்பியன் ஆகி அவங்களும் இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் சென்னைக்காகவும் எந்த ஊர் இருந்தாலும் அவங்க பெருமை செய்து தரணும். காசிமாவின் வெற்றி அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் வெற்றி மட்டுமே அல்ல, அவர் வசித்து வரும் ஒட்டுமொத்த புது வண்ணாரப்பேட்டை செரியன் நகர் பகுதி மக்களின் வெற்றியாக அமைந்திருக்கிறது. காசிமாவின் வெற்றியை செரியன் நகர் மக்கள் இரவோடு இரவாக கொண்டாடிய விதம் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. நான் கண்டிப்பாக ஒரு நாள் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லி ஒரு 5வது வருஷம் இந்த இதில் அவங்க வின் பண்ணி காமிச்சிருக்கிறது சொல்கிறது அது ரொம்பவே பெரிய விஷயம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்பவே என்ன சொல்கிறது, எங்கள் ஃபேமிலிக்கும் சரி இங்கே ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷம். அதை அன்றைக்கி நைட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தருணத்தை எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தோம். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவர் தங்கச்சி வின் பண்ணது, வேர்ல்ட் கப் வின் பண்ணது ரொம்பவே சந்தோஷம். 7 வயது முதலே சென்னை புது வண்ணாரப்பேட்டை செரியன் நகரில் உள்ள கேரம்போர்டு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற காசிமாவின் பயிற்சியாளர் அவருடைய தந்தை மஹபூப் பாஷாதான் என்பதுதான் கூடுதல் தகவல். காலையில் ஆட்டோ ஓட்டுநராகவும் மாலையில் கேரம்போர்டு பயிற்சியாளராகவும் காசிமாவோடு சேர்த்து இதுவரை 14 தேசிய சாம்பியன்களை உருவாக்கியிருக்கிறார் மஹபூப் பாஷா. அவங்களுக்கு பயிற்சி தரும்போது காசிமாவுக்கு 7 வயசு இருக்கும். 7 வயசுலேருந்து அவங்க 3வது படிக்கும்போதே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டதுனால அவங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா படிப்படியாக அவங்க என்ன செஞ்சாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல்ஸ் போடணும் அப்படின்னோடனே அவங்க விளையாடுறத பார்த்து எல்லாரும் தாராளமாக இட்டுன்னு போகலாம், நல்லா விளையாடுறா, தொடர்ந்து அது மாதிரி பயிற்சி பண்ணினே இருந்தாங்க. படிப்படியாக அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நிறைய அசோசியேஷனே சரி நிறைய விளையாடுறாங்க அப்படின்ட்டு சீனியர் பிரிவில் விளையாடினாங்க. காசிமா உலகக்கோப்பையை வென்றதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் பெருமையை தேடி தந்திருக்கும் இந்த காசிமாவின் வெற்றி பயணம் அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts.